கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அத்திகானூர் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசித்தனர். காலை 7 மணிக்கு துவங்கிய எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 250 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலில் அவிழ்த்து விடப்படும் காளைகள் 100 மீட்டர் தூரத்தை வேகமாக கடந்து ஓட வேண்டும். இதில் விரைவாக ஓடும் காளைகள் பரிசு பெற்றன. அந்த வகையில் முதலாவதாக வந்த காளைக்கு 2.5 லட்சம் ரொக்கமும், அடுத்தடுத்து வரும் காளைகளுக்கு 1,90,000, 3ஆம் இடத்திற்கு 1,40,000, 4ஆம் இடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் என 60 காளைகளுக்கு சுமார் 20 லட்சம் வரை பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே விழா ஏற்பாட்டாளர்கள் காளைக்கு தண்ணீர், புல்வசதி செய்து கொடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த காளை உரிமையாளர்கள் காளைகள் ஓடும் பகுதியில் ஆபத்தான முறையில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களை காவல்துறையினர் கண்டும் காணாமலும் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அத்திகானூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் காளைகள் வேகமாக ஓடுவதற்காக மிளகாய் பொடி தூவுதல் உள்ளிட்ட துன்புறுத்தும் நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த அத்திகானூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 400 காளைகள் களமிறக்கப்பட்டன. இந்த விழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அத்திகானூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 250 காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. குறைந்த நொடியில் இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதில் முதல் பரிசாக 2.5 லட்சமும், 2வது பரிசாக 1,90,000 ரொக்கமாக வழங்கப்பட்டன.